இந்த ஏஜை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறுமா? இந்த ப்ரீ க்ளோசர் மூலமாக பெரும்பாலான வங்கிகள் வந்து ஹிடன் சார்ஜஸ் வச்சுருக்காங்க. ஒருத்தர் உங்களை லோனுக்கு அப்ரோச் பண்ணும் பொழுது உங்களோட முதல் பார்வை எது? எதை செக் பண்ணுவீங்க? முதல்ல சேலரி சர்டிஃபிகேட்டில் கூட ஃபேக்காக கொடுத்து லோன் வாங்கக்கூடிய ஒரு இது. ஒரு கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ப்ராசஸ்னால அதிகமாகும், என்னென்ன தப்புகள் பண்ணுறதுனால அது கம்மியாகும். இடத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு போக எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டினாலுமே அது வந்து பிரின்சிபல் தான். ஏதாவது ஒரு இஎம்ஐயோ 2 இஎம்ஐயோ இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சோம்னா உடனடியாக சிபில் ஸ்கோர் ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ வாரம் நம்ம ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக ஒரு பாட்காஸ்ட் போயிட்டு தான் இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம கிரெடிட் கார்டை பற்றி பேசியிருந்தோம், அப்புறம் டாக்ஸஸ் பற்றி பேசியிருந்தோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம சுவாரஸ்யமான ஒரு டாபிக் கையில் எடுத்திருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, லோன். இன்னைக்கு லோன் இல்லாத மனுஷனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல கடன் வாங்குறது பெரிய குத்தம் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து தான் நம்ம வந்தோம். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து கடன் இல்லாத ஆளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். அவனுடைய அதிகபட்ச ஏமே என்னவா இருக்குதுன்னா கடன்ல இருந்து வெளியே வந்தா போதும் அப்படிங்கிற ஏம்ல தான் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. 20-25 வருஷத்துக்கு ஹோம் லோன் போட்டுட்டு வளைக்கிறதுல முக்கால்வாசி லோனை நோக்கி நகர்ந்துட்டு இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த லோனை சுற்றி இருக்கு. பட் கேள்வி என்னன்னா, இந்த லோன் தேவையா தேவையில்லையா? ஒரு லோன் எடுக்கணும்னா அதை எப்படி எடுக்கணும், எங்கே எடுக்கணும், எந்தெல்லாம் செக் பண்ணி எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் மத்தியிலுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளுக்கு பதில் சொல்றதுக்காக நான் ஒரு சூப்பரான ஒரு பர்சனை கூட்டிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. திரு ஈஸ்வரமூர்த்தி சார். இவர் கிட்டத்தட்ட 37 வருஷம் 37 இயர்ஸ் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. கனரா பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இந்த லோன்ஸ் பத்தின அவேர்னஸஸ் எல்லாத்தையும் பயங்கரமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க நிறைய இடங்கள்ல அவரை பார்த்துருக்கலாம். ஸோ கிருஷ்ணமூர்த்தி சாரை நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடுறோம் சார். வணக்கம் சார், வாங்க. நன்றி சார். நீங்க எங்களோட அழைப்பேற்று இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 37 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில. நீங்கள் கிட்டத்தட்ட கனரா பேங்க்ல ஒரு சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது போகவும் நிறைய பொறுப்புகளில் இருந்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட முதல் கேள்வி, ஓகே, உண்மையாலுமே லோன் வந்து தேவைக்கு தான் மக்கள் எடுக்கிறாங்களா இல்லை கிடைக்குதுங்கிறதுக்காக எடுக்கிறாங்களா? நன்றி மிஸ்டர் நாகராஜ். நீங்கள் இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப அருமையாக கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய இந்த சோப்பு பொடி விளம்பரத்தில் கரை நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி உலகம் வந்து கடன் நல்லது அப்படின்னு எடுத்திருக்காங்க. உண்மையாகவே நல்ல விஷயந்தான். அந்த கடனை வந்து நல்லதுக்காக பயன்படுத்தினோம்னா, அதாவது நம்ம கடனால் வாங்கக்கூடிய அசட்ஸ், என்னென்ன அசட்ஸ் வாங்குகிறோமோ அதெல்லாம் வேல்யூ அப்ரிசியேட் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதே டைமில் வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் வந்து அந்த அசட் வேல்யூ வந்து டிமினிஷ் ஆகி வந்து தேய்மானத்துக்கு, உதாரணமாக கார் லோன், 2 வீலர் லோன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். அதனால் அதே டைம் வாங்காமல் இருக்க முடியாது. அதனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஜான் பிள்ளை ஆனாலும் லோன் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து சரியான ஒரு கால்குலேஷனில் போனாங்க அப்படின்னா கடன் நல்லது தான், லோன் வாங்கலாம் தாராளமாக. ஏன்னா இன்றைக்கி இயக்கமே வந்து கடனால் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை சார், இது அருமையாக சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு கடன் வாங்காமல் கடலை கடக்க முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் கடன் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் நம்ம. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் கடன் காசை சேர்த்து வச்சு வீட்டை வாங்கலான்னு முடிவு எடுத்தேன்னா நான் வீடு வாங்குறதுக்குள்ள எனக்கு வயசாயிரும், இல்லை இடத்தோட விலை எங்கேயோ உயர்ந்துருது. பட் இப்போ கடன் வாங்குறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ என்னோட முதல் கேள்வி, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் சொசைட்டி எடுத்துக்குவோம் நீங்கள். ஏன்னா இங்கே லோயர் மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் கூட ஒத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு கீழே புவர், வெரி புவர், அல்ட்ரா புவர் அந்த ரேஞ்சஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்களுடைய பேங்க் லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இருக்கிறது இல்லை. இவங்களுடைய பெரும்பாலான நேரங்கள் அப்படிங்கிறது அன்னைக்கு சர்வேகளை நோக்கியே ஓடிடுது. பெரும்பாலும் லோனை நோக்கி போகிறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸ் இவங்கள மாதிரி போகிறாங்க. இப்போ அதையும் தாண்டி நீங்கள் அல்ட்ரா ரிச் எல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு லோனே தேவைப்படுறது இல்லை. ஓகே, அவங்களோட லோன் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் பிஸ்னஸை சுற்றி மட்டும்தான் இருக்கே தவிர வாழ்க்கைக்கான ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறதான லோன் அப்படிங்கிறதெல்லாம் அல்ட்ரா ரிச்சஸ் வந்து பெருசெல்லாம் பண்ணுறதில்ல. அப்போ இந்த கேட்டகரியை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையனோ இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு லோன் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த 3 முடிவு பண்ணிக்கங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் பாருங்கன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சார்? ஒரு மிடில் கிளாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பிலோ மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸ்,
இவங்க எல்லாருமே ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எதுக்காக அந்த லோன் எந்த பர்பஸுக்கு வாங்குகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் புவர் கிளாஸ் இவங்க வந்து லோன் வாங்குறப்போ ஒரு 3 விதமான தேவைகள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட இருப்பிடம், ஹவுசிங் லோன், கார் லோன், நம்ம இந்த மாதிரியான ஒரு தேவைகளுக்காக, இது ரீட்டைல் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒரு தொழில் தொடங்கி நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ நாள் தான் நம்ம மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ட்டு ஒரு தொழில் நம்மளே சுயமாக தொழில் தொடங்கி 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸு. அப்புறம் இன்னொன்று இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த கார் லோன், வீடு லோன் இல்லாமல் தற்போதைய நீடுக்காக வீட்டில் கல்யாணம், காட்சி செலவுகள், அந்த சமுதாய கடமைகளுக்காக லோன் வாங்குறது, பர்சனல் லோன் அப்படின்ற 3 கேட்டகரியில் எந்த திட்டத்தில் எதுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன், கார் லோன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட ப்ரெசன்ட் இன்கம்மை பேஸ் பண்ணி வங்கிகளால் கடன் கொடுக்கப்படுது. இவரோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து அந்த குடும்ப தேவைகளுக்கு போக அவர் அந்த அமௌண்ட்டை லோனை கட்ட முடியுமாங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. ஆனால் அதே டைமில் வந்து பிஸ்னஸ் லோன் அப்படின்னு வந்ததுன்னா ஃப்யூச்சர் இன்கம் ஜெனரேஷன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவர் எவ்வளோ இன்கம் பொருள் ஈட்டுவார், அதில் எவ்வளோ கட்ட முடியும், குடும்பத்துக்கு எவ்வளோ கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. இந்த 3வது தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். அதாவது குடும்ப சமுதாய கடமைகள், கல்யாணம், காட்சி, 4 பேரோட பியர் ப்ரெஷரில் வாங்குற லோனு தான் அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வருமானமும் இல்லாமல் கட்ட முடியாமல் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆக இந்த 3 திட்டத்தில் வந்து எது அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணிவிட்டு இறங்கினார்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணி. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் லோனை 3 கேட்டகரியாக பிரிச்சிடுறேன். ஒன்று வந்து பர்சனல் லோன். இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறது முக்கால்வாசி வந்து சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டிக்காக வாங்குறதா தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்மளுக்கான ஹோம் லோன், கார் லோன், இதெல்லாம் தேவைகளுக்கான ஒரு லோன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசுனீங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் பிஸ்னஸ் லோன் சொல்லும் பொழுது தான் எனக்கு ஒரு கேள்வி என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், சேலரி எம்ப்ளாயருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு சார் பேங்க்கில் லோனு. ஆனால் அது பிஸ்னஸ் பண்ணுற, உதாரணத்துக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், நான் லோன் அப்ளை பண்ணுனா எனக்கு இழுத்தடிச்சு ஏதோ ஒரு ஆகுது. பட் எங்கிட்ட வேலை செய்கிறவருக்கு அந்த பே ஸ்லிப்பை கொடுத்தா உடனே லோனை கொடுத்துட்றாங்க. இதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பார்த்து உண்மையாலுமே பேங்க் ஏதாச்சும் ஒரி எடுத்துக்குதா, இல்லை சேலரிஸ்க்கு ஈஸியாக லோன் கிடைக்கிறதுக்கான வேறு ஏதாவது காரணம் இருக்கா? இதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வங்கிகள் வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ்ஸு, அப்புறம் வந்து ஹோம் லோன், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட டெபாசிட் பணத்தை தான் வந்து லோனாக தர்றாங்க. அப்போது ஒரு வங்கி கிளை மேனேஜர் வந்து அந்த பணத்தை, பொதுமக்களோட பணத்தை யாருக்கெல்லாம் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்களோ அதை வந்து லோனாக கொடுக்குறப்போ ஒரு சமுதாய கடமை என்னென்னா அந்த லோன் வந்து பாதுகாப்பான நபருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதான். அப்போ அந்த ஒருத்தர் வந்து பாதுகாப்பான நபராக அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் லோன் எப்படி கட்டுவார், அவரோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி உறுதி பண்ணக்கூடிய நிலைமையில் அந்த மேனேஜர் இருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த சேலரி பர்சன்ஸுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக கிடைக்குதுங்கிறது உண்மை தான். ஏன்னா அவங்க சேலரி சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க, அவங்க இன்கம் ப்ரூஃப் இருக்குது. ஆனால் வர வர பார்த்திங்கன்னா நிறையா டிஃபால்டர்ஸ் வந்து அதுலேயும் 10 பேரில் ஒரு சிலர் வந்து வங்கிகளை ஏமாற்றக்கூடிய நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி சர்டிஃபிகேட்டில் கூட ஃபேக்காக கொடுத்து லோன் வாங்கக்கூடிய ஒரு இது இருக்குது. பேங்க் வந்து அதை வெரிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையான சேலரி சர்டிஃபிகேட்டா அப்படின்னு பார்க்குறப்போ அதில் வந்து இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா, அந்த பிஎஃப் எல்லாம் மந்த்லி ரெகுலராக அந்த பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரிபியூட் ஆகுதா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச் ஆஃப் சேலரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸோட ஃபார்ம் 16 அண்டு ஐடி ரிட்டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் உறுதி பண்ணிட்டு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்ச நண்பர்களோட லெட்டர் பேரில் ஒரு சேலரி சர்டிஃபிகேட் அடித்து வாங்கி வங்கிகளில் லோனையும் வாங்கி அவங்க டிஃபால்ட்டர்ஸ் ஆகி கட்ட முடியாதவங்க இருக்காங்க. வங்கிகளில் சில வராக்கடன்கள் அந்த மாதிரி கூட ஆகிருக்கு. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி சேலரி பீப்புளுக்கு ஈஸியாக கிடைச்சாலும் இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் அதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அதே டைம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஏன் இந்த தடங்கல்கள் இப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை காட்டக்கூடிய சரியான ஒரு ப்ரூஃப் இருக்காது, சேலரி சர்டிஃபிகேட் இருக்காது முதலாவது. ஏன்னா அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளாக இருப்பாங்க. அவங்க வந்து மாதம் வந்து 5000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 10,000 சம்பாதிச்சாலும் சரி, ஒரு வருமான வரி வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து அவங்க ஃபைல் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ரூஃப். அதனால் நான் வந்து என்னோட தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து கைட் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு வந்து லோன் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா இப்போ என்ன இன்கம் இருந்தாலும் ஒரு ஐடி ரிட்டர்ன், ஐடி வரம்புக்குள்ளே வந்து நம்ம ஐடி கட்டாட்டா கூட பரவாயில்ல, ஐடி லிமிட்டு தாண்டி இன்கம் இருந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும். அதனால் வந்து வருடம் வந்து மறக்காமல் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு வங்கி கிளை மேனேஜருக்கு அவர் லோன் கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ரூஃப் ஆகிடுது. அப்போ வந்து அவங்களுக்கு தாராளமாக லோன் எடுக்க முடியும். லோன் எடுத்துடலாம்.
அதாவது நீங்கள் சொல்கிறது என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, சேலரிட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்குமே எனக்கு ஒரு சேலரி சர்டிஃபிகேட் இருக்குது, அவனுக்கு மாதம் மாதம் எப்படி இருந்தால் அந்த பணம் வந்துடுது அப்படின்னு எனக்கு உறுதியாக தெரியுது, அதனால் நான் பேங்க் லோன் நான் ஈஸியாக கொடுத்துட்றேன். ஆனால் நீ சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா நீ உனக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. அப்போ நீ ஐடி ஃபைல் பண்ணி அந்த ஐடியின் பேஸில் தான் நான் கொடுக்கணும், அதுக்கு ஐடி ஃபைல் பண்ணிட்டா ஓரளவுக்கு அது ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடலான்னு சொல்கிறீங்க. சரி, இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நான் வச்சிடுறேன். ஒரு 2 பேர் உங்களை லோன் அப்ரோச் பண்ணுறாங்க சார். கிட்டத்தட்ட நீங்கள் 37 வருஷம் பேங்க்ல இருந்திருக்கீங்க. 2 பேர் லோன் அப்ரோச் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பீப்புள், இன்னொருத்தர் வந்து ஒரு எம்ப்ளாயி. அதே கம்பெனியில் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. இவர் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய ப்ரூஃப் என்னன்னா ஜிஎஸ்டி. அதாவது நான் கடந்த 3 மாசத்துல மாசம் இவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ப்ரூஃப் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் நான் மாசம் இவ்வளோ சேலரி வாங்குறேன் அப்படின்னு இவர் சேலரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இதுக்கு எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும்? அதிகமான வெயிட்டேஜ்னா அவங்க எந்த நோக்கத்துக்கு வாங்குறாங்க? ஓகே. ஒரு புது தொழில் தொடங்குறதுக்கு வாங்குறாங்களா, இல்லை வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி வாங்குறாங்களா அப்படிங்கிறப்போ அதை பொறுத்து தான் நீங்கள் பிரிக்கிறீங்க இல்லையா? சரி, வேற என்னென்னலாம் பார்ப்பீங்க சார்? ஒருத்தர் லோன் உங்களுக்கு கேட்டு வந்துட்டார். ஓகே சார், எனக்கு ஒரு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டார். ஸோ அவர் எம்ப்ளாயாக இருக்கட்டும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாகவே இருக்கட்டும், இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இவருக்கு வருமானத்துக்கான ப்ரூஃபை நீங்கள் இவரது வந்து நீங்கள் சேலரி ஸ்லிப்னு சொல்லிட்டீங்க. இவருக்கு வருமானமான ப்ரூஃபு ஐடி ரிட்டர்ன்ஸு அல்லது ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. இதை தாண்டி ஒருத்தர் உங்களை லோனுக்கு அப்ரோச் பண்ணும் பொழுது உங்களோட முதல் பார்வை எது? எதை செக் பண்ணுவீங்க முதல்ல? முதல் பார்வை வந்து அவங்க எந்த நோக்கத்துக்கு வர்றாங்க, அதை 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அது ஹோம் லோனுக்காக வர்றாங்களா, இல்லை வந்து தொழில் தொடங்குறதுக்காக வர்றாங்களான்னு நம்ம பிரிச்சுக்குவோம். உதாரணமாக ஹோம் லோனுக்காக வர்றத அவங்களோட தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதலாவது வந்து அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து அதோட பில்டிங் எங்கே வாங்குறாரு, என்ன அவர் இன்கம், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சிபில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்துருவோம் நம்ம. சிபில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்கால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்கோரிங். அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பேன் கார்டு, ஆதார் கார்டு இதை பேஸ் பண்ணி இந்தியாவில் எங்கே லோன் வாங்கியிருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்கிற மாதிரி அவங்க ஃபினான்சியல் ஹராஸ்கோப்புன்னே சொல்லலாம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் வந்து தேவைப்பட்ட ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஹோம் லோன் வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு அவர் மாதம் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு பார்த்துட்டு, அந்த கட்டக்கூடிய தொகை ஏற்ற அளவுக்கு இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன, அது வந்து டிடிசிபி, ரெரா இந்த மாதிரியான அப்ரூவல்லாம் இருக்கா, நாளைக்கு வந்து சரியான ஒரு வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வாங்கி நாளைக்கு அவரும் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் அந்த ப்ராப்பர்ட்டியோட வந்து வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு, அதோட வந்து லீகலாக அது வந்து ஓகேவா, மைனர் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இன்வால்வா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இவரோட இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்து, சிபில் ஸ்கோர் எல்லாம் பார்த்துட்டு ஹோம் லோன் அவருக்கு கொடுப்போம். அதாவது ஹோம் லோனுக்கு எக்ஸிஸ்டிங் இன்கம்மை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, ப்ரொப்போசல் கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டெல்லாம் வேறு எங்கேயாவது லோன் வாங்கியிருக்காரா, டிஃபால்ட் இருக்குதா, வேறு ஏதாவது ஓடிஎஸ் செட்டில்மெண்ட் போயிருக்காரா, வேறு ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்கா, இதெல்லாமே சிபில் ரிப்போர்ட்டில் இந்தியாவில் எங்கே லோன் வாங்கியிருந்தாலும் அந்த சிபில் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி அதெல்லாம் கிளியராக இருக்குது, நல்ல ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து தொழில் என்ன மாதிரி தொழில் செய்கிறாரு, அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்குள்ள லைசன்சிங் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அவர் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். அதில் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, மிஷினரி காஸ்ட் எவ்வளவு, எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் பண்ண போகிறாரு, அதில் எவ்வளோ இன்கம் ஜெனரேட் பண்ணுவார், அந்த இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் இருந்து எவ்வளோ டாக்ஸஸ் வந்து இபி, இது சேலரி, வேஜஸ் எல்லாம் கட்டி முடித்து அவருக்கு கையில் நிற்கக்கூடிய நிகர தொகை எவ்வளவு, அதில் வங்கிக்கு எவ்வளோ கட்ட முடியும், இதை பேஸ் பண்ணி அவருக்கு தொழில் கடன் கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில 100ல் 1 2 பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் கையால் டைரெக்டாக அந்த லோன் அமௌண்ட் கொடுக்குற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு தொழிலுக்குள்ள உபகரணங்கள் வாங்காமல் சொந்த செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அனைத்து வங்கிகளும் பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த மெஷினரி சப்ளையருக்கே பணத்தை கொடுத்துருவாங்க. மெஷின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வங்கிக்கிளை அதிகாரிகள் போய் வெரிஃபை பண்ணி அதுக்கு ப்ரீ சாங்ஷன் விசிட்டு, போஸ்ட் சாங்ஷன் விசிட்டு, அதே மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சரியான ஒரு இபி கனெக்ஷனே இல்லாமல் தொழில் மிஷினரியெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இபி கனெக்ஷனுக்கு வந்து 6 மாதம் 1 இயர் ஆயிரும். அப்போ அந்த 6 மாத பீரியடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேர்டன் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் இது எல்லாமே உறுதி பண்ணிக்குவாங்க. பட் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா சரியான ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் இல்லாமல் தொழில் தொடங்கிடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட ஓனர் வந்து பகுதியில் அந்த பிஸ்னஸ் வந்து உயிர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வருது. அதனால் வந்து அந்த லோனோட ரீபேமெண்ட் பீரியடுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டும் இன்சஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, சரி.
இப்போ எனக்கு உங்களோட நீங்கள் சொன்னதில் நிறையா கேள்விகள் இருக்குது. முதல்ல ஹோம் லோன் நம்ம தனியாக பேசுவோம், அப்புறம் பிஸ்னஸ் லோன் தனியாக பேசுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த சிபிலுக்குள்ளே வந்துடுவோம். ஆக்சுவலாக இந்த சிபிலுக்கும் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தானே? ஒன்று தான். அதில் ஒரு குழப்பம் இல்லையே. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா சிபில் அப்படி இந்த ஜெராக்ஸ் மிஷின்னு இல்லை ஜேசிபி மாதிரி அதோடைய சிபில் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பேருங்களா இல்லை என்னது இது ஆக்சுவலாக? கிரெடிட் ஸ்கோர் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு மத்திய அரசாங்கத்தால் ரிசர்வ் பேங்கில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போ கிரெடிட் ஸ்கோர் சிபில் ஸ்கோர்லாம் ஒன்று தான். எது சார் நல்ல ஸ்கோர்? ஓகே, இப்போது எக்ஸாம்லையும் கூட 35 வாங்கினா பாஸ்ன்றான். ஓகே, அதே மாதிரி இந்த சிபில் ஸ்கோரில் எது பாஸ் மார்க்கு? சிபில் ஸ்கோர் அப்படின்னா 300லேருந்து ஆரம்பித்து 900 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் சிபில் ஸ்கோர். வங்கி பக்கமே போகாத ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 0, -1 அப்படிங்கிற மாதிரியான ஸ்கோரெல்லாம் வரும். யாரெல்லாம் வங்கிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு வரவு செலவு வச்சுருக்காங்களோ, லோன் இந்த மாதிரியான வரவு செலவு வச்சுருக்காங்களோ, அவங்களோட சிபில் ஸ்கோர் வந்து 300லேருந்து 900, அதாவது 900 வரைக்கும் இருக்குது. அதில் 750 அண்ட் எபோவ் வந்து நல்ல ஒரு வெரி குட் ஸ்கோரை வங்கிகள் வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. 700, 750 அப்படிங்கிறப்போ சில கண்டிஷன்ஸோட ப்ரிகாஷன்ஸோடு பார்ப்பாங்க. அப்படி ஸ்கோர் கீழே இறங்க இப்போ 550, 500 எல்லாம் போகிறப்ப வந்து அது ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருது. அதுலேயும் வந்து ஒரு சில முன்னேற்பாடுகளோடு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 300, 400 சிபில் ஸ்கோரெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் அந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ் யூனியன் அப்படிங்கிற வெளிநாட்டு நிறுவனத்தோட நம்முடைய பாரத ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டு இது வந்து அனைத்து வங்கிகளும் இந்த சிபில் ஸ்கோரை ஃபாலோ பண்ணுறாங்க. சிபிலுக்கு ஈக்குவலாக சிஆர்ஐஎஃப், ஈக்யூஃபேக்ஸ், எக்ஸ்பீரியன் வேறு 4-3 இது இருக்குது. அதுவும் சில வங்கிகள் பார்க்குறது உண்டு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்கோரிங் இதுதான் இருக்குது. இப்போ இந்த சிபிலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் அவர் எந்த லோன் வாங்கினாலும் அது உடனே சிபில் அப்டேட் ஆயிரும், ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகே, சரி. இப்போ இங்கே என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையிலிருந்து தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ரொம்ப நல்லவர் சார் அவர் வந்து விவசாயம் பண்ணுறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் அவர் கடனே வாங்கினது இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு தேவை ஏற்படுது. இது வரைக்கும் அவர் ஒரே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் பேங்க்கில் வச்சுருக்காரு. அப்பப்போ சேர்ற பணத்தை ஒரு எஃப்டி போடுவார். அப்போ இவருக்கு எந்த விதமான கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவருக்கு ஒரு தேவை ஏற்படுது, இவர் பேங்க் அப்ரோச் பண்ணும்பொழுது இவருக்கு கிரெடிட் ஸ்கோர் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவர் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சொன்ன கேள்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் முன்னாடி இந்த 2 கேள்வி. ஒன்று வந்து ஒரு மோசமான கிரெடிட் ஸ்கோர் இருக்கிற ஒரு நபர், அதாவது நிறைய டிஃபால்ட்டெல்லாம் இருக்கவர். இன்னொருத்தர் எந்த ஸ்கோருமே இல்லாத ஒருத்தர், 0, -1. அப்போ இந்த 2 கேட்டகரியில் வந்து எந்த ஸ்கோருமே இல்லாதவங்களுக்கு தாராளமாக முன்னுரிமை கொடுக்கலாம். அவங்க வந்து ஒரு சிறிய நகைக்கடன் வாங்குறது மூலமாக, ஒரு கிரெடிட் கார்டு ஆப்ரேஷன் வச்சுக்கிறது மூலமாக அவங்க வந்து தாராளமாக வந்து சிபில் ஸ்கோருக்குள்ளே வந்துட முடியும். ஆனால் சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் கொடுப்போன்னு இந்த மாதிரி கேஸில் சொல்ல மாட்டாங்க. இவங்களோட ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸு, சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்கிற நேமு, இது எல்லாத்தையும் வச்சு அதே மாதிரி வரவு செலவே இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு கூட வங்கிகள் வந்து ஓகே. அப்போ அதாவது ஒரு நியூ பாரோரர், ஒரு முதல்ல பேங்கை நோக்கி கடன் கேட்டு வரக்கூடிய ஒரு நபருக்கு கிரெடிட் ஸ்கோர் இல்லைனாலுமே அவருடைய ஓவரால் ப்ரொஃபைலை அடிப்படையை வச்சு ஒரு பேங்க்னால ஒரு லோனை கொடுக்க முடியும், ப்ரோசஸ் பண்ண முடியும். சரி, அப்புறம் அடுத்த கேள்வி, இந்த கிரெடிட் ஸ்கோரை எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது? எனக்கு அது சொல்லித்தாங்க. ஒரு கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து பொதுவாக என்னென்ன ப்ராசஸ்னால அதிகமாகும், என்னென்ன தப்புகள் பண்ணுறதுனால அது கம்மியாகும்? கண்டிப்பாக மல்டிபிள் கிரெடிட் அப்ளிகேஷன். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லோன் தேவை, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தொழிலுக்கோ வீடுக்கோ என்ன பண்ணுவார், ஒரு 10 நிறுவனங்களில் போய் அப்ளிகேஷன் கொடுத்துருவார். 10 நிறுவனமே வந்து சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. அப்போது வேரியஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணி அவரோட கிரெடிட் ஸ்கோரை வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்து பார்க்குறப்போ அதுவே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு உணவு பதார்த்தம் வந்து சமைக்கிறப்போ இடையில வந்து முழு சமையல் முடியறதுக்கு முன்னாடி அடிக்கடி திறந்து பார்த்து இது ஆயிருக்கா, ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறப்ப அந்த பதார்த்தமே கெட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி வந்து மல்டிபிள் கிரெடிட் அப்ளிகேஷன் வந்து அவரோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை ஒரு பாதிக்கக்கூடிய விஷயம். சில பேர் நமக்கு லோனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 7 வருஷமாக இருக்கிற நல்ல ஒரு ட்ரான்சாக்ஷன் உள்ள அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து அந்த ஹிஸ்டாரிக்கலாக நல்ல நபர் அப்படிங்கிறது வந்து இதில் வர முடியாமல் போயிடும். ஓகே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போஸ் கம்மியான ஒரு நபர் அடுத்தடுத்து வாங்கக்கூடிய கடன்களை வந்து சரியாக கட்டக்கூடிய முறையில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ஒரு லோனை ஃப்ரீ க்ளோஸ் நான் பண்ணுறேன்னா இது சிபிலுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸா? நான் ஒரு லோன் வாங்கிட்டேன். ஓகே, நான் லோன் வாங்கிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு லோன் போட்டு வாங்குறேன். ஒரு 2 வருஷத்தில் எனக்கு கையில் பெரிய பணம் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன், பிரின்சிபல் செட்டில் பண்ணி இந்த லோனை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
என்னோட டென் ஓவர் முடியறதுக்கு முன்னாடி இந்த லோனை க்ளோஸ் பண்ணுறேன். இது வந்து சிபிலில் பாசிட்டிவாக பார்க்கப்படுதா இல்லை நெகட்டிவாக பார்க்கப்படுதா? அதாவது ஒரு தொழில் கடனுக்கு ஒருத்தர் 5,00,000 வாங்கி அந்த தொழிலேருந்து இன்கம் ஜெனரேட் ஆகி திருப்பி கட்டணும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு. அதை வந்து அவர் சீக்கிரமே அந்த 5,00,000 பல்காக கட்டுறது மூலமாக அவர் வேறு ஃபினான்ஷியல் சோர்சஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வருது. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி பிரகாரம் ஒரு நல்ல நடைமுறை கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து பெருசாக சிபில் ஸ்கோரை பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ப்ரீ க்ளோசர் மூலமாக பெரும்பாலான வங்கிகள் வந்து சம் ஹிடன் சார்ஜஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ப்ரீ க்ளோசர் சார்ஜ் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஹோம் லோன் மாதிரியான லோன்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாரெல்லாம் ஆப்ஷன் கொடுத்து எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் வராது. ஆனால் வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதேமாதிரி சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இல்லை கம்பெனிகளும் வந்து ஃப்ளோட்டிங் எடுத்திருந்தால் கூட இந்த ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் எல்லாம் ஒரு 2 to 3% வருது. அது வந்து ஃபினான்ஷியல் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ க்ளோசர் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடப்படாத ஒரு லோன் ரீபேமெண்ட் முறை. அது வந்து ஃபினான்ஷியலில் ஒரு நல்ல பழக்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. பட் இருந்தாலும் சிபிலை பொறுத்தவரையில் சீக்கிரம் கட்டுறது மூலமாக பெரிய அளவில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போது இந்த ஃப்ரீ க்ளோசர் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வருவோம். ஃப்ரீ க்ளோசர் பண்ணுற பொழுது இப்போ ஹோம் லோன் ஆகட்டும், இல்லை ஒரு வெஹிக்கிள் லோன் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஃப்ரீ க்ளோஸ் அப்படின்னு நம்ம ஒரு கொண்டு வர முடியல. இப்படி கொண்டு வரும்பொழுது எது நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கணும்? அதாவது ஒரு ஃப்ரீ க்ளோஸ் பண்ணும்பொழுது நான் டென்யூரை கம்மி பண்ணணுமா, இல்லை மாதம் மாதம் இருக்கக்கூடிய இஎம்ஐயை கம்மி பண்ணணுமா? எது கரெக்டான ஒரு நடைமுறை? நான் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறேன், ஒரு லோன் எடுத்துகிட்டு நான் ஃப்ரீ க்ளோஸை பண்ண வரேன். இப்போ நான் ஒரு 5,00,000 கொடுத்து அதாவது பார்ஷியல் பேமெண்ட் கொடுக்குறேன். ஒரு 10,00,000 லோன் எடுத்திருக்கேன், 5,00,000 பார்ஷியல் பேமெண்ட் பண்ணுறேன். 5,00,000 பார்ஷியல் பேமெண்ட் பண்ணும்பொழுது மீதி பணத்தை நான் பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டி ஆகணும். நான் டென்யூவர் கம்மி பண்ணணுமா, இல்லை ஆக்சுவலாக அந்த இஎம்ஐ கம்மி பண்ணிக்கணுமா? எது கரெக்டான விஷயம்? இஎம்ஐயை கம்மி பண்ணணும் அப்படின்னம்னா, குறைச்சோம் அப்படின்னம்னா டென்யூர் அதிகம் ஆயிரும். இப்போ இஎம்ஐயை கூட்டுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டென்யூரை குறைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் லோன் வாங்குறப்ப அந்த சேங்ஷன் லெட்டர் காப்பி வந்து பெரும்பாலான மக்கள் வந்து கேட்டு வாங்கி அதை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதில்ல. அதில் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன போட்டிருக்காங்க, ஒரு சில வங்கிகள் வந்து இயர்லி ஒரு 25% ப்ரீ க்ளோசர் அலோவ் பண்ணுற மாதிரி சேங்ஷனில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ப்ரீ க்ளோசர் சார்ஜஸும் வராது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இன்கம் ஜெனரேஷன் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, எதிர்பார்த்த விட அதிகமான ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ வங்கி கிளை மேனேஜர் அவர் அணுகி அந்த ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ரீஃபேஸ் பண்ணிக்கலாம். அதாவது மாதம் 5,000 கட்டுறவர் வந்து நான் 7,500 கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீஃபேஸ் பண்ணிவிட்டு அப்போ டென்யூரையும் குறைச்சிக்கலாம். அப்போ இவர் வந்து வங்கிகளில் வந்து முக்கியமாக அந்த ஹிடன் சார்ஜஸ் விஷயங்களில் வந்து ஒரு பின்னாடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு சாங்ஷன் காப்பி ஒன்று வாங்கிட்டாருன்னா அதில் என்னென்ன கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படிங்கிறத இவர் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே சரி. எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இது பேங்க் லோன் போகும்பொழுது அது ஏன் சார் ஸ்டார்டிங்கில் பிரின்சிபலை காட்டிலும் அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எடுக்கிறோம்? ஏன்னா எல்லா பேங்க் லோன்லையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இனிஷியலாக இஎம்ஐ தொடங்கும் பொழுது அந்த இஎம்ஐ அமௌண்ட்டில் பிரின்சிபல் கம்மியாக எடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எடுப்பாங்க. அப்புறம் போக இன்ட்ரெஸ்ட் கம்மியாகி பிரின்சிபல் அதிகமாகி கடைசியாக ஒரு 10 இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வெறும் பிரின்சிபல் மட்டும்தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இந்த நடைமுறைக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக இதில் என்ன, இது பேங்க்குக்கான அட்வான்டேஜா இல்லை லோன் எடுக்கிறவங்களுக்கான அட்வான்டேஜா? எந்த காரணத்துக்காக பேங்க் இப்படி ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க? இப்போ நீங்கள் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, உதாரணமாக ஒருத்தர் வந்து ஹோம் லோன் எடுத்துகிட்டு மாதம் 10,000 கட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 9,000 சில்லற, அதாவது 9,300 400 வரைக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு போகுது. ஒரு 500 600 700 தான் சின்ன அமௌண்ட் தான் பிரின்சிபலுக்கு வருது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட கேள்வி என்னென்னா, பிரின்சிபல் அதிகம் இருந்தால் நமக்கு வட்டி கம்மியாகும், லோன் சீக்கிரம் குறையுமே அப்படின்ட்டு. உதாரணமாக ஒரு 1,00,000 பார்த்தீங்கன்னா ஒரு 9% அப்படின்னு போட்டோம்னா ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு 9,000 வந்து 1,00,000 லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வருது. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 மாதத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ மாதம் வந்து 900 ருபீஸ் வருது. அந்த 1,00,000 பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1,000 கட்ட வேண்டி வந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட்டே 900 வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நம்ம கொடுத்தாகணும். அப்போ அந்த 1000 வந்து 900 போக பாக்கி 100 தான் வந்து இந்த பிரின்சிபலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மீறி நான் வந்து பிரின்சிபலும் கட்டுறேன்னா அவர் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்தி கூட ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு சேர்த்தி கூட கட்டலாம். இல்லை பிரின்சிபலுக்கு தனியாக கூட லம்சமாக ஒரு அமௌண்ட்டு வருது, 25,000 50,000 வந்து ஒரு எக்ஸஸ் ஜெனரேஷன் ஆஃப் இன்கம் இருக்குது, ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு திடீர்னு போனஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதை கட்டினார்னா
பிரின்சிபலில் வந்து குறைஞ்சிரும் கண்டிப்பாக. இல்லை இப்போ இது இந்த 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 கேள்வி நீங்கள் சொன்னதுலேருந்து நான் வந்து ஒரு 12 இஎம்ஐ போகுது ஒரு வருஷத்துக்கு, நான் அடிஷ்னலாக ஒரு இஎம்ஐ கட்டிக்கலாமா? கட்டிக்கலாம், தாராளமாக கட்டிக்கலாம். தாராளமாக கட்டிக்கலாம். அந்த இஎம்ஐ வந்து அது இஎம்ஐயாக கன்சிடர் பண்ணப்படுமா? அது 13வது இஎம்ஐ பிரின்சிபல் கூட ஆட் ஆயிருங்களா? அதாவது அந்த வருடத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு போக எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டினாலுமே அது வந்து பிரின்சிபல் தான். பிரின்சிபல் தான் போகும். ஓகே. அப்போ நான் அது எல்லா லோன்லையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இஎம்ஐ அப்படிங்கிறது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு. அந்த மொத்த பிரின்சிபலுக்கும் இவ்வளோ அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு ஒரு கால்குலேஷனில் வந்து இந்த அமௌண்ட்டு கட்டினா இவ்வளோ வருஷத்தில் அந்த லோன் முடிஞ்சிருங்கிற ஒரு சார்ட் பிரகாரம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓவர் அண்ட் அபோவ் நம்ம எவ்வளோ கட்டினாலும், வெறும் 10 ரூபா கட்டினாலும் சரி, 1000 ரூபா கட்டினாலும் சரி, ஓவர் அண்ட் அபோவ் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலில் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே சார். சரி சார், இப்போ நம்ம டாபிக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும் பொழுது 3 கேட்டகரியாக நம்ம லோன் பிரித்தோம், ரைட்டுங்களா? ஒன்று வந்து இந்த ஹோம் லோன் அல்லது வெஹிக்கிள் லோன், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. ரீட்டைல் செக்டர். ஓகே. அடுத்தது வந்து இந்த பிஸ்னஸ் லோன் கேட்டகரி. 3வது இந்த பர்சனல் லோன் கேட்டகரி. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த ஹோம் லோனை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி மிடில் கிளாஸ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஹோம் லோன் தான். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்டுகள் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஹோம் லோன் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிலை செக் பண்ணிடுறோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த பற்றின வில்லங்கம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிடுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு ஹோம் லோன் எடுக்கக்கூடிய ஒருத்தர் இந்த டேர்ன் ஓவர் 15 வருஷம் இல்லை 20 வருஷம் டேர்ன் ஓவர் போடுறாரு இல்லையா, இது இந்த டேர்ன் ஓவர் இருந்தால் கரெக்டு அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதாவது ஒரு ஹோம் லோன் அப்படிங்கிறது மினிமம் 25 வருஷம் 30 வருஷத்துக்கெல்லாம் போடாதீங்க, இல்லை 10 வருஷத்தோட முடிச்சுக்கோங்க, இல்லை 20 வருஷத்தோட முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஜஷன் உங்ககிட்ட இருக்கா ஆஸ் ஏ பேங்கரா? சஜஷன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த பாரோயர் லோன் வாங்கக்கூடிய நபரோட வயசு வந்து ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. உதாரணமாக ஒருத்தர் வந்து 55 வயதில் வந்து அவர் லோனுக்கு வராரு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட சம்பாத்தியமே பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து 70 வயசு வரைக்கும் பென்ஷன் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து அவர் வாங்கக்கூடிய 55 வயசில் வந்தாங்கன்னா 70 வரைக்கும் பென்ஷனையும் கால்குலேட் பண்ணி கட்டக்கூடிய மாதிரியான 15 வருஷம் ரீபேமெண்ட் கிடைக்கும். ஒரு புதுசாக வேலை கிடைச்சி சாஃப்ட்வேர் கம்பெனிலேயோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ யாராவது வந்து ஒரு 25 வயசுலேயே வந்து லோனுக்கு ஹவுசிங் லோன், ஹோம் லோன் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கும் 60 வயசு வரைக்கும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 25, 60 அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் 30 வருஷம் டென்யூர் கூட கட்டிக்க முடியும். அப்போது ஏஜை பொறுத்து தான் நீங்கள் இந்த டென்யூர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? சரி, இந்த ஏஜை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறுமா? அது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா பேங்க்கில்? இல்லை, அது ஒரு 20 வயசு 25 வயசு பையனுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், இல்லை கொஞ்சம் வயசானவங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். வட்டி விகிதம் வந்து ஏஜை பொறுத்து மாறக்கூடிய விஷயம் இல்லை. பட் சிபில் ஸ்கோரை பொறுத்து, ஹை ரிஸ்க் கேட்டகரி அதை பொறுத்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிபில் ஸ்கோரை பொறுத்து ஒருத்தர் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மாறும். ஓகே ஓகே ஓகே. அப்போது சிபில் ஸ்கோர் தான் நீங்கள் சொல்கிறதுக்கு அடிப்படை, எல்லாத்தையும் அதான் டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். எத்தனை வருஷத்துக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா, என்ன வட்டியில் கொடுக்கலாம், எந்த வட்டியில் கொடுக்கக்கூடாது, முதல்ல இதெல்லாமே சிபில் ஸ்கோர் அடிப்படையாக வச்சு தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான். உதாரணமாக பெரும்பாலான தேசியமயமாக்கப்பட்டவங்க தனியார் வங்கிகள் கூட பார்த்தீங்கன்னா 7.25லேருந்து 8.75, 9 வரைக்கும் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல சிபில் ஸ்கோர் இருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7.25, 7.5 அதில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிபில் ஸ்கோர் கொஞ்சம் இறங்குறப்போ வந்து பேங்க் ரிஸ்க் எடுத்து தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் கிரெடிட் ஸ்கோர் அனுசரித்து அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு அது ரிவார்டு வேணும், அதான் தாட். ஓகே சரி. இப்போது இந்த சிபில் ஸ்கோர் வந்து நான் லோன் எடுத்துட்டேன், சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு எனக்கு லோன் கொடுத்துட்டீங்க, இப்போ போயிட்டுருக்கும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு இஎம்ஐயோ 2 இஎம்ஐயோ இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சோம்னா உடனடியாக சிபில் ஸ்கோர் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர்த்தோட டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண இப்போது நான் ஒரு இசிஎஸ் ஆக்டிவேட் பண்ணியிருப்பேன் ஒரு லோனுக்கு. ஓகே, 2ஆம் தேதி எனக்கு இசிஎஸ் இருக்கும், 2ஆம் தேதி எனக்கு மாதம் சம்பளம் வந்துடுமா இருக்கும், கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து 2ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக போயிடும். ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா புதன்கிழமை திங்கக்கிழமை ப்ராசஸ் பண்ணி 4ஆம் தேதி தான் எனக்கு சம்பளம் கொடுப்பான். ஆனால் 2ஆம் தேதி நைட்டு இசிஎஸ் ஹிட் ஆயிரும். ஓகே, இப்போ ஒரு இஎம்ஐ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, பட் 4ஆம் தேதி சம்பளம் வந்து நான் கட்டிடுறேன். இந்த ஆக்டிவிட்டி வந்து நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் இஎம்ஐ அந்த டேட்டில் மிஸ் பண்ணிடுவேன், ஆனால் கட்ட விடாமலாம் இருக்கும். ஒரு 2-3 நாள் மறுபடியும் அந்த பணத்தை எடுத்து போய் கட்டிடுவேன். இது சிபில் ஸ்கோரை பாதிக்குமா? ஒரு நாள் 2 நாள் டிஃபால்ட் இது வந்து சிபில் ஸ்கோரை வந்து பெருசாக பாதிக்காது. ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இஎம்ஐயே தவறிடுச்சு அப்படிங்கிறப்போ உடனடியாக 30 பாயிண்ட்டிலிருந்து 50 பாயிண்ட் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக என்பிஏ அப்படிங்கிறது 90 நாளைக்கு மேலே கட்டாமல் இருந்ததுனால என்பிஏங்கிற கேட்டகரிக்கு போகும். ஒரு இஎம்ஐ மிஸ் ஆகுது, ஒரு மாதம் அவர் கட்டவே முடியல அப்படிங்கிறப்போ
கண்டிப்பாக வந்து சிபில் ஸ்கோர் வந்து 750 இருக்கிறது வந்து ஒரு 30 ஸ்கோர் வந்து இறங்கறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அது அடுத்தடுத்த இஎம்ஐ கரெக்டாக கட்டுறது மூலமாக சரி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஒரு இஎம்ஐ டோட்டலாக மிஸ் ஆகி இப்போ அடுத்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ இதை சேர்த்து கட்டிடணும். கட்டாமல் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா பல்வேறு அதுக்கு பின்னாடி வர எல்லா இஎம்ஐயும் 1 மந்த் டிலேயில் போயிட்டுருக்கோம். பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி சார். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க நாங்கள் இது எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேலரி ஸ்லிப் வச்சுருப்பான், உறுதியாக கொடுத்துருவோம் அப்படின்னு. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா விடுங்க, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உள்ள எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமான ஒன்று. சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இன்றைக்கி ஈஸியாக பேங்க்கில் லோன் கிடைக்குது. நான் ஃபீலும் பண்ணியிருக்கேன். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து இப்போ சமீப காலமாக இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்குது. முக்கியமாக இப்போ நீங்கள் முந்தானேத்து வந்து ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஏஐ வந்ததுனால இந்த சாஃப்ட்வேரில் கோடிங் எழுதுறவங்களோட ஜாப் வந்து பெரிய அளவில் கம்மியாகும் அப்படிங்கிறத ஜோஹோவோட ஓனரில் ஆரம்பித்து மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில்கேட்ஸ் வரைக்குமே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சப்போஸ் ஒருத்தர் லோன் எடுத்துட்டாரு, போயிட்டுருக்கு, அவருக்கு திடீர்னு ஜாப் போயிடுச்சு. ஓகே, ஜாப் போயிடுச்சு. மேற்கொண்டு அவர் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து ஒரு 4 மாதமோ 5 மாதமோ இஎம்ஐ கட்டலாம். அவர் புது ஜாப் சேர்றதுக்கு ஒரு 7-8 மாதம் ஆயிரும். இந்த மாதிரியான டைமில் அவர் ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணி, என்னால் இந்த மாதிரி ஜாப் போயிடுச்சு, ஓகே, அதனால் எனக்கு மாதம் 20,000 ரூபா 25,000 இஎம்ஐ வந்துட்டுருக்கு, நான் புது ஜாப் தேடி செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு 4-5 மாதம் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நான் ஃபேமிலியை ரன் பண்ணி ஆகணும், எனக்கு இந்த இஎம்ஐயை கம்மி பண்ணித்தாங்க அல்லது இஎம்ஐயை ரீஸ்ட்ரக்சர் பண்ணித்தாங்க அப்படின்னு ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாரு. அந்த டைமில் அவருக்கு ஜாப்பும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான பாசிபிலிட்டி இருக்கா பேங்க்கில்? ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில்? 50,000 பேர் வேலை செய்ய நிறுவனத்தில் திடீர்னு ஒரே நாள் 3,000 பேருக்கு வீட்டுக்கு அனுப்புகிற சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். இன்சூரன்ஸ் வந்து எதோட டைப் பண்ணுவீங்க சார்? ஃபேக் கொட்டேஷனை கொடுத்து தண்டிக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது பேங்கே பண்ணுமா, இல்லை அது தனியார் நபர்கிட்ட கொடுத்துருவாங்களா? பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு 1 லட்ச ரூபாயில இது எல்லா சாமான்களும் வாங்கிட முடியும். இதில் சார் இன்ட்ரெஸ்ட் கம்மி, பர்சனல் லோனுக்கா பிஸ்னஸ் லோனுக்கா?